வெல்கம் பேக் டு அவர் சேனல். தம்ப்லைனை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஆடியோ லான்ச்சு நினச்சேன், பட் வந்து அது வந்து டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க, லீடரோட டீசர். ஸோ அதுக்கோசம் நம்ம வந்து கமலா தேட்டருக்கு தான் போகிறோம். ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம யூடியூப்பில் நிறைய யூடியூப்காரங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்க. ஒருத்தர் அவர் பேர் எனக்கு தெரியல, அவரு ஒரு அண்ணாவை ரெஃபர் பண்ணி, அந்த அண்ணா என்னை ரெஃபர் பண்ணி தான் இப்போ நாங்கள் போகிறோம். ஸோ நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் போகிறோம். ஸோ கமலா தேட்டர் தான் போகிறோம். ஸோ அங்கே போய் நம்ம வந்து டீசர் பார்க்கலாம். ஸோ லெஜெண்ட் வராரா இல்லையா தெரியல. ஸோ நிறைய ஆக்டர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவங்களையும் நம்ம அப்படியே வந்து போய் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கேப் தான் புக் பண்ணியிருந்தோம் இங்கேருந்து வந்து வடபழனி கமலா தேட்டர் போகிறதுக்கு. ஸோ நானே அண்ணாலாம் தான் கிளம்புறோம், ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் அங்கே வந்துடுவாங்க சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் ஆடியோ லான்ச் வந்து போயிருக்கேன், தளபதி நான் ஆடியோ லான்ச் போயிருக்கேன், பட் கிட்டக்காலாம் நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி நான் அந்த ஆடியோ லான்ச் போகும்போது நான் யூடியூபும் வச்சில்ல. இப்போ நான் வந்து என்னோடய யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். போய் வந்து மீடியா இருக்க பர்சனை வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஸோ அதான் வந்து போகிறோம். ஸோ வந்தாச்சு. தேட்ரு செம்ம கூட்டமாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ கூட்டமாக இருக்கும்ன்ட்டு. செம்ம கூட்டம். நிறைய பேனர்ஸ் வச்சுருக்காங்க. செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம ஆட்டம். அங்கே பாருங்களேன் அந்த ஆட்டத்தை. நிறைய பேர் ஆடுறாங்க. ஐயோ, அப்படியே வந்து டிஜேலாம் போட்டிருக்காங்களா, செம்ம டான்ஸ் எல்லோரும். நான் வந்து இப்போ சாங் போடுவேன், காப்பிரைட் போட்டு விட்ருவாங்க. அதனால தான் நான் வந்து வீடியோவை நல்லா மியூட் பண்ணி வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. எல்லாம் வந்து நிறைய பொண்ணுங்க தாங்க செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நான் வந்து ஆட மாட்டேன். நிறைய பேர் டான்சர்ஸ் போல் இருக்குது. நிறைய பேர் ஆடிட்டுருந்தாங்க. அப்புறம் நிறைய பாய்ஸ் ஆடிட்டுருந்தாங்க. எல்லாம் வந்து யார் யாருன்னு தெரியாமலாம் வந்து ஆடிட்டுருந்தாங்க. ஏன்னா அப்படி ஒரு வைப்பாக இருந்துச்சு. நல்ல சாங்ஸ்லாம் போட்டு டிஜேலாம் வச்சு செம்ம வைப்பாக இருந்துச்சு. செம்ம கூட்டங்க. ஆனால் வைப்பாக இருந்துச்சுங்க. நான் இவ்வளோ கூட்டம் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் அவரோட டிஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய அவரோட போஸ்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து உள்ளே போகலான்னு தான் உள்ளே போயிட்டுருந்தோம். ஸோ உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் வந்துடுச்சு. ஏன்னா ஸ்டார்ட் ஆக போகுது கொஞ்ச நேரத்தில். செம்ம கூட்டம். ஸோ எங்களால் வந்து அந்த கூட்டத்தில் நிற்கவே முடியல. இதில் வேறு பட்டாசு வேறு வெடிச்சாங்களா, அப்படியே பக்கு பக்குன்னு அடிச்சுது. அதுவும் பட்டாசு திக்கு திக்குன்னு வந்து அடிச்சிருக்காங்களா, செம்ம பட்டாசுங்க. அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து ஷாம் வந்துருந்தாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஷாமு செம்ம ஒயிட்டுங்க, செம்ம கலரு பார்க்கும்போது. பட் வந்து நான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்ட்டு. ஆக்டர் ஷாம் பார்த்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தாங்க, நல்லா ஒயிட்டாக இருந்தாங்க. ஸோ நேரில் வந்து கிட்டக்க போய் பார்க்க முடியல, தூரத்தில் இருந்தால் பார்த்தேன். பட் வந்து லியோ படத்தில் ஒரு பாப்பா நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நான் கிட்டக்க பார்த்தேன். பக்கத்துலேயே தான் அவங்க போனாங்க, அவங்க அப்பா கூட போயிருந்தாங்க, அதை பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவும் நான் அவங்களுக்கு போட்டிருப்பேன், பார்த்தீங்களா. ஸோ இவங்களால தான் நான் மீட் பண்ணியிருந்தேன். டீசர் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு மூவியே வந்து அவரது சூப்பராக இருக்கும். அந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்ட் இதுவும் வந்து நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படம் ஏப்ரல் நினைக்கிறேன் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து படத்தை பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து ஹீரோ முக்கியம் இல்லை, நம்மளுக்கு வந்து அந்த கதை தான் முக்கியம். கதை நல்லா இருந்தாலே படம் ஓடும். பெரிய பெரிய ஹீரோவுக்கு வந்து கதை நல்லா இருக்காது, அதனால படம் ஓடாது. பெரிய ஹீரோனாலும் கதை நல்லா இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டீசரே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படத்தை பாருங்கள். ஸோ நம்மள படத்தை பார்க்கலாம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம கூட்டங்க. நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் செம்ம கூட்டம். உள்ளே போகலான்னு லைனில் நிற்கும் போது அந்த அண்ணா பிக் பண்ணல, எங்கள் ஃபோனை வந்து பிக் பண்ணவே இல்லை. அந்த கண்ணாடியே வந்து கமலா தேட்டர் ஓனர் அவங்கள பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இன்டர்வியூவில். அவரே வந்து வெளியே வந்துட்டார், இருங்க சொல்லிட்டு. ஏன்னா கண்ணாடியே உடச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள், செம்ம கூட்டம். ஸோ அதனால என்ன பண்ணால் அவர் ஃபோனை பிக் பண்ணலையா. அப்புறம் வந்து லேடிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வாங்க வெளியே நம்ம வந்து ஃபோன் வந்தோன்னு உள்ளே போகலாம், மிச்ச பேர் போகிறோன்னா போட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் வழி விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோன்னா அப்படியே வந்து மால் எதிர்க்க வந்துச்சு. ஸோ மாலுக்கு போய்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போய்ட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு நான் கிளம்பிடலாம். வீட்டுக்கு வரும்போது அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன ஸ்நாக்ஸ் பாருங்களேன். ஸ்நாக்ஸ் வந்து இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு கவரில் போட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, நானும் வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்து லேஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னோடய ஃபேவரட்டான லேஸு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலர் லேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பிஸ்கெட் பேக்கெட், மில்க் பிஸ்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க சின்னது. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நிறைய பேர் 2-3 வாட்டி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க.
ஒரு வாட்டி வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் நிறைய பேர் 2-3 வாட்டி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நானும் வாங்கிட்டேன். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் நான் அந்த அண்ணா வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஐயோ சாரி என்னால் எடுக்க முடியல, சாரி லெஜெண்ட் வரல போல இருக்குது. அப்புறம் எங்களுக்கு வந்து பாடி இருக்குது பார்த்தீங்களா, பாடியில் வந்து அவரோட ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து போகல, என்னோடய அண்ணா போகிறான்னு சொல்லிட்டு என்னோடய அண்ணா வந்து போயாச்சு. அங்கே வந்து லன்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்களாம், அங்கே சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நடந்ததுங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபெயில்டோ சக்ஸஸோ நம்மளுக்கு வந்து எது இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட வந்து எல்லாமே சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவாக நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. பாய்.